லேண்ட் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி, பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம். 20% 10% பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரியோட நம்மளோட 5 மடங்கு பெருசு. லேண்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு லோன் போட்டு ஒரு லேண்டை வாங்கணுன்ற அரிசி இப்போ தேவையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓஎம்ஆர்ல வந்து 1000 ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட்டு, 2000 ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட்டு, அப்பயே வாங்கியிருக்கலாம். இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இன்னும் 30 இயர்ஸ் கழிச்சும் 40 இயர்ஸ் கழிச்சும் இருக்கும். டெவலப்ட் மார்க்கெட்லாம் வந்து லேண்டு, வீடு இது எல்லாத்தையும் ஒரு ஃபினான்ஷியல் அசெட்டா மட்டும் தான் பார்ப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து நமக்கு ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் ஆயிருக்கு. இது ஏன் லேண்டு, ஏன் வீடுன்னு. நீங்க 1 crore வீட்டுல வந்து ஜஸ்ட் 15,000 per month கொடுத்தாலே வாடகை இருக்கலாமே, நீங்க எதுக்கு இஎம்ஐ கட்டணும் அப்படின்லாம் கேக்குறாங்க இல்லைங்களா? இந்த ட்ரெண்ட் இப்படியே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது வந்து கரெக்டா இருக்காது. இந்த விலை ஏறிட்டே தான் இருக்கும். அது மாதிரி இன்னொன்னு, வீடு நம்மளுக்கு இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடு இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு ரிஸ்க் இல்லாம பிக்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர். மெயின் ரோட ஒட்டி ஒரு ரெசிடென்ஷியல் வீடு இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜா எனக்கு தோணாது. கொஞ்சம் உள்ள தள்ளி இருந்துச்சுன்னா தான் வந்து உங்களுக்கு அந்த நாய்ஸ் பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை தான் வந்து போறோம். ஒரு 500-700 மீட்டர்ஸ் உள்ள வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பிகைன் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். புதுப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் தோட்டம் ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிக்கு தான் இன்னைக்கு நம்ம டீம் வந்திருக்கோம். முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு லேண்டோ இல்லை ஒரு வீடோ நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்டா அது ஒரு எமோஷன். மிடில் கிளாஸ் மக்கள் நிறைய பேருக்கு சொந்தமாக அவங்களுக்கான ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு வீட்லையோ வாழணும்னு பெரிய கனவு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இடம் வாங்கும் போதோ இல்லை ஒரு வீடு கட்டி அங்கே வாழும் போதோ நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. எதுக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும், ஒரு இடத்த எப்படி பார்த்து வாங்கணும், இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கும். இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த நம்மாழ்வார் தோட்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்காகவும் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் தான் சந்திக்க வந்திருக்கோம். உள்ள போலாம் வாங்க. ஹலோ சார். ஹலோ தினேஷ். துரைராஜ் சார், நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்திருக்கோம். ஸோ நம்மளுடைய ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி வந்து ஆரம்பிச்சு பயங்கரமான ஃபேமஸான ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனராக நீங்கள் வந்து வளர்ந்து வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு கங்க்ராட்ஸ். ஒரு டெக்கேட்ஸை கடந்து வந்திருக்கீங்க. இப்படி இருக்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி இப்போ இந்த ஸ்பாட்டில் இருக்கோம், நம்மாழ்வார் தோட்டத்தில் இருக்கோம். இந்த ஸ்பாட்லேயே பல்வேறு கேள்விகள் எனக்கு இருக்கும்போது ஒவ்வொரு கேள்விகளை நான் பொறுமையாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன். வாங்க நம்ம உள்ளே போய் அப்படியே பார்க்கலாம். ஷோர். நம்மாழ்வார் தோட்டம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி ஓனருமே அந்த ஸ்பாட்டுக்கு வித்தியாசமான ட்ரெண்ட் செட்டராக நிறைய பேர்கள்லாம் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து நம்மாழ்வார் அப்படின்ற பேரை வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு வச்சிருக்கீங்க, உங்களுடைய சைட்டுக்கு வச்சிருக்கீங்க. எதனால அந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க? ஃபர்ஸ்ட் வந்து பேர் வந்து தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் சொன்னது எல்லாமே வந்து நம்ம அர்பன் கான்டெக்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆனாலும் வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும், யூஸ்ஃபுல்லான மரம் வளர்க்கணும், அட்லீஸ்ட் ஒரு முருங்கை மரமாவது வளங்க அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர். அதனால நம்ம இங்கே அவென்யூ ட்ரீஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான மரமா நேட்டிவ் ட்ரீயா வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணோம். அதுக்கு இந்த பேர் சூட்டபிளாக இருக்குன்றதுனால இந்த பேர் அப்படியே ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அது குவைட் பாப்புலராகவும் ஆயிடுச்சு. சார், ஒரு வில்லா டைப்பில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்பாட் வந்து நாங்கள் போய் பார்த்துருக்கோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலங்கார பொருட்களுக்கு நிறைய விதமான ஹைப்ரிட் ட்ரீஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் பேருக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியே இதோ சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், மாமரம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மரங்கள் வந்து அங்கங்கே பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி பிளான்ட்லாம் இங்கே வந்து இருக்குது? இங்கே வந்து மெயினாக நம்மளுக்கு நிழல் கொடுக்கறதுக்கு வந்து மாமரமும் பலாமரமும் பிளான் பண்ணியிருக்கோம். இது 2 ட்ரீயும் பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டிவ் ட்ரீஸ். ஓகே. இது வந்து சம்மரில் தான் வந்து நல்லா க்ரீனாக இருக்கும். நம்மளுக்கு எப்போ நிழல் நல்லா தேவையோ அப்போ தான் நல்லா க்ரீனாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து நேட்டிவ் ட்ரீன்றதுனால வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஸ்ட்ராம்லாம் நல்லா அஃபெக்ட் ஆகாது. ஆமாம். இப்போ ஹைபிரிட் ட்ரீஸ் வைப்பாங்கன்னு சொல்லுறீங்க. அது எதுக்காகனாக்கா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் திரும்பி ஒரு புயல் அடிச்சிச்சுன்னா அது நிறைய ரோட்ல எல்லாம் சாஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஆனால் வந்து மாமரம்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம கிளைமேட்டுக்கு அது வந்து ஒத்து போகும். ஸோ இடம் ஃபுல்லாகவே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக க்ரீன் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து பண்ணுறோம் ஒரு சைட்டில். ஸோ நம்ம ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி ஆரம்பித்து எத்தனை வருஷங்கள் போச்சு சார்? அண்ட் மோரோவர் இந்த மாதிரி இடத்த வந்து சூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு மலிவான ரேட்டை வந்து மக்களுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையான தொகையில் நம்ம வந்து லேண்ட் அமைச்சு கொடுக்க முடியும், அவங்களாலையும் லேண்டு வாங்க முடியுன்ற ஒரு ப்ரைஸில் எப்படி உங்களால் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியுது? எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோட ஒட்டி ஒரு ரெசிடென்ஷியல் வீடு இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக எனக்கு தோணாது. கொஞ்சம் உள்ள தள்ளி இருந்துச்சுன்னா தான் வந்து உங்களுக்கு அந்த டிராஃபிக் இது நாய்ஸ் பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை தான் வந்து போகிறோம். ஒரு 500-700 மீட்டர்ஸ் உள்ளே வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வந்து ஆப்வியஸ்லி மெயின் ரோடோட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே ஒரு கம்யூனிட்டியாக இருக்கிறதுனால இது தனியாகவும் தெரியாது. எப்போ சார் ஆரம்பிச்சிங்க ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டின்றது? எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? நாங்கள் 2008 இந்த பிஸ்னஸில் இருக்கோம். ஸோ 2008 ஆரம்பிச்சிங்க. பட் இனிஷியலி நம்ம ஆரம்பிச்சு பாண்டிச்சேரியில் அங்கே வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். சென்னையில் வந்து குரூப் ஹவுசிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, 2013-14 அந்த டைமில் தான் ரியல் எஸ்டேட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பீக் ஆக ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். இந்த ECR OMR சைடில் தான் அங்கே டிமாண்ட்ஸ் உருவாக ஆரம்பித்த டைம் இந்த 2005 அந்த மாதிரி டைமில் தான். ஸோ சார், இப்போ நம்ம சென்னையில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க மக்களுடைய மோகம் அதிகமாகிட்டே வருது. நிறைய பேர் வந்து எப்படியாவது நமக்குன்னு ஒரு வீட்டு மனை வாங்கிடணும், நமக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு வீடாவது வாங்கிடணும்னு ஒரு ஆசையில் எல்லா மக்களுமே லோன் போட்டாவது வாங்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு லோன் போட்டு ஒரு லேண்டை வாங்கணுன்ற அர்ஜி இப்போ தேவையா? கஷ்டப்பட்டாவது ஒரு லேண்ட் வாங்கணுன்ற எண்ணங்கள் நிறைய பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது லேண்ட் வாங்கணுன்ற அர்ஜை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் வந்து நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். லேண்ட் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி, பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம். நீங்கள் நம்ம இந்தியாவுக்கு கம்பேரபிளான இன்னொரு கண்ட்ரி இருக்கவே முடியாது. 20% 10% பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரியோட நம்மளோட 5 மடங்கு பெருசு. நம்மளுக்கு லேண்ட் வந்து ரொம்ப கம்மி. அதனால வந்து லேண்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம சாதாரணமாக பேசும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி OMRல வந்து 1000 ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட்டு, 2000 ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட்டு, அப்பயே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே பேசுறத நம்ம பார்த்துருப்போம். அப்போல்லாம் அடையாரில் இவ்வளோ தான் ரேட்டு, 70s அடையாரில் இவ்வளோ தான் ரேட்டு அப்படின்னு சொல்லி பேசுறதை நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இன்னும் 30 இயர்ஸ் கழிச்சும் 40 இயர்ஸ் கழிச்சும் இருக்கும். ப்ரொடிக்ஷன் எதுவும் அப்படிக்கெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு நேச்சுரலாகவே லேண்ட் இல்லை. தமிழ்நாட்டில் வந்துட்டு நீங்கள் எந்த பக்கம் வேணால் ட்ராவல் பண்ணுங்க, ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்து ஹேபிடேஷன் இல்லாத இடமே நீங்கள் பார்க்க முடியாது. புரியுது. இந்த இடத்துல ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கவே முடியாது. பாப்புலேஷன் எங்க பார்த்தாலும் நீங்க ஒரு வீடு பார்க்கலாம், ஏதோ ஒரு ஆள் நடமாடிட்டு இருப்பாங்க, இது மாதிரிதான் இருக்கும். லேண்ட் வந்து ரேர் கமாடிட்டி இந்தியா பொறுத்தவரையும், விலை ஏறிட்டே தான் இருக்கும். லேண்ட்ல பெட் பண்றது வந்து எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாது அப்படின்றது என்னோட இது. பொதுவா வந்து டெவலப்டு மார்க்கெட்ல எல்லாம் வந்து லேண்டு வீடு இது எல்லாத்தையும் ஒரு ஃபினான்ஷியல் அசெட்டா மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து நமக்கு ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் ஆயிருக்கும், இது ஏன் லேண்டு ஏன் வீடுன்னு. இப்போ அங்க வந்து இப்போ 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லாம் வரும்போது எல்லாம் அவங்க சொந்த வீடை கூட இஎம்ஐக்கு இது மார்ட்கேஜ் கட்டாம விட்டுட்டு போயிட்டாங்க, நஷ்டமாயிட்டேன்னு சொல்லிட்டு. நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். நம்மளுக்கு வீடுன்னு ஒன்று வாங்கிட்டாக்கா அதோட வேல்யூ, அதோட அப்ரிசியேஷன் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து செகண்டரி தான். ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட்டா இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஃபேக்டர். இப்போ நீங்க 1 crore கொடுத்து ஒருத்தர் வாங்கின வீடு வந்து 15,000 ரெண்ட் கொடுவாரு, கரெக்டுங்களா? இது வந்து தப்பு இல்ல, இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்றாங்க. நீங்க 1 crore வீட்டுல வந்து ஜஸ்ட் 15,000 பெர் மந்த் கொடுத்தாலே வாடகை இருக்கலாமே, நீங்க எதுக்கு இஎம்ஐ கட்டணும் அப்படின்லாம் கேக்குறாங்க இல்லைங்களா? இந்த ட்ரெண்ட் இப்படியே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது வந்து கரெக்டா இருக்காது. இந்த விலை ஏறிட்டே தான் இருக்கும். அது மாதிரி இன்னொன்று, வீடு நம்மளுக்கு இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடு இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு ரிஸ்க் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர். நீங்கள் ஒரு வீடுன்னு வாங்குறீங்கன்னா அதில் அப்ரிஷியேட்டிங் சைடு வந்து லேண்ட் மட்டும்தான். பில்டிங் வந்து டெப்ரிஷியேட் ஆகிற பொருள் தான். அது வந்து ஒரு லக்ஸுரி கார் மாதிரி, உங்கள் தேவையான அளவுக்கு வாங்கிக்கோங்க. வாழ்க்கையிலே ஒரே வீடு கட்டுறோம் அப்படி இப்படிலாம் எந்த சென்டிமெண்ட்டும் வச்சு ஓவராக ஸ்ட்ரெச் பண்ணிக்காதீங்க, கம்ஃபர்டபுளாக கட்டுங்க. லேண்ட் வாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி வாங்கினாலும் ப்ராப்ளம் இல்லை. சார், இப்போது பசங்க நிறைய பேர் நான் சொல்கிற மாதிரி லோன் போட்டாவது ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ப்ரெஷரில் இருக்காங்க. ஒரு கடன் வாங்கி ஒரு லேண்டோ ஒரு வீடோ வாங்குறது தேவைன்னு நினைக்கிறீங்களா? அது மோரோவர் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய பேர் இப்போ துபாய் மார்க்கெட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. துபாயில் லேண்டு வாங்குறது வந்து பெரிய அசட்டு, அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் இப்போ துபாய் மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? துபாயில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதில் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு வந்து இப்போ துபாய் மார்க்கெட் பற்றி ரொம்பலாம் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பபுள் வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி சார். மற்ற மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு வெரி பேட் பீரியட் அப்படின்னு நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா வெரி பேட் பீரியட் ஏதாவது ஒன்று ரியல் எஸ்டேட்டில் சொல்லுவாங்க. அதை வந்து எதுவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஏறாமல் இருக்கும், விலை ஏறாது. ஒரு வருஷம் வந்து விலை ஏறாது, இல்லை ஒரு 2 வருஷம் விலை ஏறாது. இதுதான் நம்மளை பொறுத்த வரையும் பேட். ஆனால் ஃபாரின் மார்க்கெட்ஸில் வந்து 30%, 40%, 50% ப்ராப்பர்ட்டி வேல்யூ லூஸ் பண்ண டைம்லாம் இருந்திருக்கு. அதனால தான் நான் முன்னாடியே நான் வந்து சொன்னேன். அது மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஃபைனலாக எங்கே வாழ போகிறோம், நம்மளுக்கு எங்கே வீடு தேவை, அங்கே தான் நீங்கள் வீடு வாங்கணும். அது ஒன்று. இப்போ வந்துட்டு இது நீங்கள் ஃபினான்ஷியல் அசட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய இருக்குது. நானே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லுவேன், கண்டிப்பாக
மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, 15% இயர் ஆன் இயர் வந்து வந்துகிட்டே இருக்குது, அதுல வந்து பயப்பட தேவையில்லை, நம்மளுக்கு பெரிய நாலேஜ் எதுவும் தேவையில்லை, இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நானே அட்வைஸ் பண்ணுவேன். நானும் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் வந்து அது நல்ல அசெட், அதுல கண்டிப்பா பண்ணணும். லோன் வாங்கி வீடு வாங்குறது இருக்குல்ல, இதுல வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலா பாக்குற அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. கொஞ்சம் கம்மி வயசுல நல்ல சேலரி வாங்குறவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து நல்லதுன்னு பாக்குறதுக்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அது உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து 1 lakh சேலரி வச்சு போனோம். இப்போ வந்து உங்களுக்கு 50,000 இஎம்ஐ கட்டுற மாதிரி லோன் கொடுப்பாங்க. ஒரு 60 lakhs சம்திங் ஒர்த்துக்கு லோன் வாங்கலாம். நீங்க கையில ஒரு 10-15 இருந்துச்சுன்னா போட்டு நீங்க ஒரு பிளாட்டோ வீடோ நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு சினாரியோ வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 1 lakh சேலரி, 50,000 உங்களுக்கு இஎம்ஐ போயிடுது. 10,000 ரெண்ட் கொடுத்து வீடு வாடகையில இருந்துங்க, இல்ல 15,000 ரெண்ட் கொடுத்து வாடகையில இருந்துக்கோங்க. 35,000 வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க. மீதி அந்த 50,000 வச்சு நீங்க மத்த செலவெல்லாம் பண்ணிக்கோங்க. அந்த 50,000ல வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல வந்து பாண்டு, பிளஸ் வந்து இல்ல பேலன்ஸ்டு ஃபண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது லாங் டேர்ம்ல ஒரு 20 years டைம்ல வந்துட்டு இது வந்து எக்ஸ்போனென்ஷியலா வளர்ந்துருக்கும். இது வந்து ஒரு சூப்பர்பான அட்வைஸ். ஆனா எனக்கு பிராக்டிக்கலா பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த அட்வைஸை வந்து எடுத்து கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி 20 years வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்ட பணத்தை தொடாம எத்தனை பேரால இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, எனக்கு பொறுத்தவரை என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து நாட் மோர் தென் 5%. அது பண்ணிட்டா பெஸ்ட். அதுக்கு அடுத்தது வந்துட்டு இப்போ நீங்க 15,000 ரெண்ட்டுக்கு ஒரு வீடுக்கு போறீங்கல்ல, அந்த 15,000 போடுற வீடு வந்து இன்னொருத்தவங்க வந்து சென்டிமெண்ட் பார்த்து வாங்கியிருக்காங்க. அந்த வீடு எனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. அந்த வீடு வந்துட்டு நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த இருக்குது. இப்ப இது எல்லாமே பினான்சியல் கால்குலேஷனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க துபாய் சொல்றீங்கல்ல, அங்க வந்து 10% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க துபாய்ல வந்து வாடகை வீடு போறது கரெக்டா, சொந்த வீடு போறது கரெக்டா? எங்க இருந்தாலும் சொந்த வீடு போறதுதான் கரெக்டா இருக்கு. இல்ல, அங்க வந்து உங்களுக்கு வந்து சொந்த வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பினான்சியலாவே பெனிஃபிட். கட்டுறதோட நீங்க இது கம்மியா தான் இது பண்ணுவீங்க. ஆமா, கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க வந்து டிஃபரெண்டா இருக்குது இது. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க எனக்குன்னு ஒரு வீடு வேணும், ஆனா இப்ப நான் யூஸ் பண்ணலன்னா கூட நான் இப்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைச்சதுனால தான் இங்க ரெண்ட் கம்மியா கிடைக்குது சார். அது வந்து ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன் இங்க ரெண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, ஓவர் சப்ளைனாலாம் கிடையாது. இப்போ ஒரு என்ஆர்ஐ அவங்க யூஎஸ்ல இருப்பாரு, இங்க சொல்ற மாதிரி துபாயிலேயே இருப்பாரு, அவர் ஏர்ன் பண்றவரு இங்க ஒரு வீடு வாங்கிடுவாரு, வாங்கிட்டு அது ரெண்ட் கொடுக்குறாரு, அதனாலதான் கம்மியா இருக்கு. புரியுது. இந்த இஎம்ஐல இன்ஃபிளேஷன்ஸ் ஒண்ணு இருக்கே சார். இப்போ 20 வருஷத்துக்கு நம்ம வந்து இஎம்ஐ போறோம்னா இன்ஃபிளேஷனுக்கு ஏத்த மாதிரி இஎம்ஐ லோன் ஒரே மாதிரி இருக்காது. இல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்ல சார், அது ஒரு விஷயம் நான் அதை கிளாரிஃபை பண்ணேன். ஆமா, பொதுவா வந்து எல்லாரும் சொல்ற கம்ப்ளைண்டே வந்து இந்தியால இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கு. இது வந்து ஒரு காமனான கம்ப்ளைண்ட். அதுக்கு என்ன மெயினான ஒரு ரீசன், அதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மெயினான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்கும்போது நம்மளோட இன்ஃபிளேஷன் இருக்குல்ல, நம்மளுக்கு இயர்லி வந்து 5 to 6% இன்ஃபிளேஷன். இதுக்கு மேல என்ன கட்டுறீங்களோ அதுதான் நீங்க நிஜமான கட்டுற இன்ட்ரெஸ்ட். நீங்க 9% கட்டல, புரியுதுங்களா? நீங்க 6% நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய் இப்ப வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, நீங்க சும்மா கேஷா 1 லட்சம் ரூபாய் அப்படியே வச்சிருந்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அது 95,000. ஆமா, அதுக்கான மதிப்பு கம்மியாயிடுது. நீங்க 6% இன்ட்ரெஸ்ட் கட்டிருக்கேன்னு சொல்றீங்கல்ல, அப்ப வந்து 9% இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன்னு சொல்றீங்களா ஹவுசிங் லோன்ல. அந்த 6% இந்த மணியை வேல்யூ லூஸ் பண்ணிடுச்சே, நீங்க 3% தானே எக்ஸ்ட்ரா கட்டிருக்கீங்க. புரியுது. ஆனா அதுக்கேத்த மாதிரி இயரை எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும்ல சார்? இல்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பா ஏறும்ல சார். ஏறாது. நம்ம ஹிஸ்டாரிக்கலா ஏறவே இல்லையே. 9% அந்த ரேஞ்சில தானே இருக்கு. 10% வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் 9 தான், 9.25 அது மாதிரி இருக்கு. இது ரொம்ப எக்ஸ்போனென்ஷியலா ஏறாது. இப்போ வந்து யுஎஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மின்னு சொல்லுவாங்க, 4% கிடைக்கும், 5% கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அங்க இன்ஃபிளேஷன் வந்து 2% 3% தான். ஆமா, நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அப்ப வந்து இப்ப பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஆக்சுவலா வர லாபம் வந்து இந்த 3% தான். இது எல்லா இடத்துலயும் யூனிவர்சல் தான் இது. புரியுது. இப்ப நம்ம அங்கெல்லாம் கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட், இங்க அதிகம் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு அப்படியே டைரக்டா கம்பேர் பண்றது வந்து அவ்வளவு கரெக்டா இருக்காது. அது மாதிரி இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், இன்கம் growth இருக்குதுல்ல. இப்ப நம்ம இன்ஃபிளேஷன் வந்து 5% இருக்குன்னு சொல்றோம், அதே டைம்ல நம்ம எக்கானமியும் 6% 7% க்ரோ ஆகுது. தமிழ்நாடு இன்னும் 10% க்ரோ ஆகுது. கரெக்டுங்களா? ஆமா. இப்ப ஆவரேஜ் இன்கமே வந்து 10% ஒருத்தவங்களுக்கு க்ரோ ஆகுது. நம்ம மிடில் இருந்தோம்னாக்கா
உங்களுக்கு வந்து 15 to 20% நீங்க வந்து உங்களோட ஏர்னிங்ஸ் நெக்ஸ்ட் இயர் அதிகமாகும்னு எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் சார். கண்டிப்பா ஏறும். நீங்க இஎம்ஐ போட்டு இதை வச்சிருங்க, அடுத்த 2 வருஷத்துல வந்து நீங்க பழசா உங்களுக்கு எவ்வளவு டிஸ்போசபிள் இன்கமோ அவ்வளவு இன்கம் கண்டிப்பா வந்துடும். நீங்க ஆனா இதுல பேங்க்ல சொல்ற ரூல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணும். நீங்க வெளியில கடன் வாங்கி வீடு வாங்குறேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டா அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணி பண்ணணும் சார். நம்மாழ்வார் தோட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு வில்லா டைப்ல நம்ம நிறைய வீடுகள்லாம் கட்டி தரோம். வில்லா டைப்னாலே பொதுவாகவே ஒரே பேட்டர்னில் தான் என்டையர் அந்த சைட் ஃபுல்லாகவே இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே வந்து ஒரு எலிவேஷன் மட்டும், சில இடங்களில் எலிவேஷன் கூட கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்து வில்லா டைப்பே நீங்கள் பிரேக் பண்ணி என்டையர் இடமே வேறு மாதிரி பேட்டர்னில் அமைச்சு கொடுத்துருக்கீங்க? நம்ம எல்லாரும் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி இருக்குல்ல, வீடும் வந்து அவங்களுக்கும் ஒரு யூனிக்காக தேவைப்படுது சார். ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு தேவை, உங்களுக்கு கரெக்டான தோன்ற வீடு வந்து எனக்கு தோணவே தோணாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், சில ஃபேமிலியில் வந்து கண்டிப்பாக டின்னர் நாங்கள் ஒன்னா தான் ஃபேமிலியா சாப்பிடுவோம், எங்களுக்கு டைனிங் ரூம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, நாங்க டைனிங் டேபிள் யூஸே பண்ண மாட்டோம், டிவி பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவோம், எங்களுக்கு டைனிங் ரூமே எங்களுக்கு irrelevantன்னு சொல்லுவாங்க. ஆமா. சில பேருக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல எனக்கு எல்லாம் வேணும், எனக்கு டியூப்ல இருந்தா பெட்டரா இருக்கும். ஆமா. அதனால வந்து நாங்க இங்க என்ன பண்ணோம்னா ஒரு மாடல் ஹவுஸ் கட்டணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க லேண்டோட சைஸ்ல இருந்து வீடோட சைஸு, நம்பர் ஆஃப் ரூம்ஸ் எல்லாமே ஃபுல்லா கஸ்டமைஸ் பண்ணும். கஸ்டமைஸ் பண்றதுன்னா அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்கா பண்றது இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து எல்லாமே அவங்களோட இதுதான், லேண்டோட என்ன கேட்கறாங்களோ அதான். அது மாதிரி வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து 20-30 பிளான்லாம் போட்டிருக்கோம். அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து சில டைம் வந்து சரி போதுங்க இது ஓகேங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பிளான் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. அப்படியே நாங்க விட மாட்டோம். இதுல இந்த மிஸ்டேக் இருக்குது, இது உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா எல்லாத்தையும் அங்க ஆன்டிசிபேட் பண்ண தெரியாது இல்லைங்களா. அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் தெரியும், பட் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது இப்ப அவங்களுக்கு இது அப்புறம் விஷுவலா இது நல்லா இருக்காது. அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கும் பிடிக்கணும் அவங்களுக்கும் பிடிக்கணும். அப்பதான் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்டே வந்து ஒரு கல்லு கூட எடுத்து வைப்போம். ஸோ ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி நம்மாழ்வார் தோட்டத்துடைய ஃபேஸ் 2ல நம்ம இருக்கோம். முக்கியமாக இது தையூர் பகுதி. சார் இங்கே நம்ம ஸ்பாட்டில் அழகா இது பாருங்க, ஃபுல்லாக அப்படியே பச்சை பசுமையாக காலையில் இந்த 80s 90sல சென்னையே எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஸ்பாட்டில் தான் நம்ம இருக்கோம்னு சொல்கிறோம். ஏன்னா அழகாக காலையில் குருவி கத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பசுமையான ஒரு ஊரை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் நகரமயமான பிறகு நிறைய வீடுகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ நிறைய பேர் வந்து கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டரில் தான் பிளாட்லாம் வந்து பிளான் பண்ணி வாங்குறாங்க. ஸோ இந்த இடம் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன, அண்ட் மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கீங்க? இது ஃபர்ஸ்ட் வந்து நம்மாழ்வார் தோட்டம் 2 அப்படின்னு பேர் வச்சதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து வரவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நீங்க ஒரு மரம் மட்டும் வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லையே அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இங்க வந்து ஒரு சின்ன கம்யூனிட்டி கார்டன் பிளான் பண்ணிருக்கோம். நேட்டிவ் ட்ரீஸ் வச்சிருக்கிறது, ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ் வந்து அது எல்லாமே அங்க இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கோம். பிளஸ் வந்து இங்க ஒரு கம்யூனிட்டி கார்டன் வந்து பிளான் பண்ணிட்டு அதுல இங்கேயே வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம், அதுல வர்ற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் இங்கேயே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதனால கொஞ்சம் பெரிய இடத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அதோட இது கொஞ்சம் பெரிய இடமா எடுத்தோம். எத்தனை ஏக்கர்ல அமைச்சிருக்கோம்? இது மொத்தமா 10 ஏக்கர்ஸ் வருது. ஓகே சரி, அதனால அதுல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு அதனால இது எடுத்தோம். இது வந்து ஆப்வியஸ்லி அதோட அந்த நம்மாழ்வார் தோட்டம் 1ஓட இது வந்து மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி தான் இருக்கு. ஸோ அது ரேட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்க பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா டிராவல் பண்ணி வர வேண்டியிருக்கும். பட் ஸ்டில் உள்ள வந்தாக்கா நீங்க பாத்தீங்கல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, எந்த டிராஃபிக் நாய்ஸஸும் இல்லாம. ஸோ இந்த ஃபேஸ்ல பார்க்கும்போது மக்களுக்கு எல்லாமே பொதுவாக ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னாலே அதுக்கு வந்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கா, ஸ்கூல்ஸ் இருக்கா, பஸ் அண்ட் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் ஈஸியாக இருக்கா போயிட்டு வர்றதுக்கு, பக்கத்தில் கடைகள் இருக்கா, வீடுகள் இருக்கா. ஏன்னா சென்னைக்கு மிக அருகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல லேண்டை வாங்கிட்டு பக்கத்தில் ஃபுல்லாக காடாக இருக்கும், ஒரு ஆக்சஸுக்கு யாரும் இருக்காது, தனியாக நைட் டைமில் அது வந்து சேஃபாக இருக்கா அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இடம் சூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்சசபிளான பிளேசஸ் என்ன? இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 பார்ட்டை பார்க்கணும். சென்னை தள்ளி போய் வாங்குறது அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்னன்னா சென்னை வந்து பிளானே வந்து ஹரிசாண்டலா டெவலப் பண்றதுக்கான பிளான் வந்து கவர்மெண்ட் வந்து கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 200 feet ரோடு போட்டாங்க, அப்போ வந்து அது ஒரு ஏரியாவை கவர் பண்ணி வந்துச்சு. அதுக்கு அடுத்தது 400 feet ரோடு போட்டாங்க, இப்போ அதை சுற்றி ஒரு டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து 132 kilometers வந்து மகாபலிபுரத்துல இருந்து ஒரு பெரிஃபரல் ரோடு போடுறாங்க நார்த் சென்னைக்கு போறதுக்கு. இப்போ இது வந்து எதுக்காகன்னு பிளான் பண்ணீங்கன்னா, இப்போ பாம்பே எல்லாம் வெர்டிகலா டெவலப் ஆகும், சென்னை வந்து ஹரிசாண்டலா டெவலப் பண்ணணும் அப்படிதான் அது எய்மே. அதனால வந்துட்டு தள்ளி போயிட்டு வாங்குறது அப்படின்றது வந்து ஒரு ரீசனபிளா, அதுக்காக ரொம்ப தூரம் இல்ல, ஒரு ரீசனபிளா தள்ளி போயிட்டு கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு நாளைக்கு சிட்டியா தான் ஆயிடும். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு இல்ல, ஒரு 5-10 years பீரியட்லயே வந்து சிட்டி தான் ஆயிடும். நீங்க உங்க ப்ராப்பர்ட்டி வந்து
அப்ரிஷியேட் ஆகணும். நீங்கள் ஒரு லேண்டாக வாங்குறீங்க, அது கூட அப்ரிஷியேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா, எல்லாரும் நினைப்போம் ஆப்வியஸ்லி. அப்ரிஷியேட் ஆகணும்னா அதுனா அந்த ப்ராஜெக்டில் வந்து வீடு நிறைய வரணும். அப்போ தான் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரியுது. நீங்கள் வீடே கட்டலனாலும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம அந்த ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் நம்ம நம்மளோட தோட்டம் பார்த்தோம்ல, அது நாங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் பண்ண ப்ரைஸும் எண்டில் பண்ணதும் ரொம்ப டிஃப்ரென்ஸு. இப்போ அதிகமாக அங்கே ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து வீடு கட்டினது தான் அந்த ப்ராஜெக்டில். இப்போ அந்த ப்ராஜெக்டால அங்கே மட்டும் விளையாடல, அங்கே சுற்றி இருக்கிற வந்து ஒரு 10-12 ப்ராஜெக்ட் வந்துருச்சு. எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வீடு வந்ததுனால தான். அதனால இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட், ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினா கூட அந்த ப்ராஜெக்ட்ல வீடு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுல வந்து growth இருக்கும். இப்போ அதாவது என்னன்னா, இப்போ உங்களுக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வீடு கட்ட தேவையில்லாம கூட இருக்கலாம். ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ற இடத்துல வந்து இப்ப நீங்க காசு இருந்ததுன்னா வீடு கட்டிடுவீங்களா அப்படின்னா, எஸ் எனக்கு நான் இங்க வீடு கட்டிப்பேன் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னாக்கா வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கு தோன்ற மாதிரியே நிறைய பேருக்கு தோணும், உடனே வீடு கட்டுவாங்க. அந்த ப்ராஜெக்டும் டெவலப் ஆகணும். அதுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கிற இடம் தான் வந்து நீங்க கரெக்டான பிளேஸ். ரொம்ப தள்ளி இருக்குது, இன்னும் 10 இயர்ஸ்ல இது வந்துரும் அது வந்துரும் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல போய் வாங்குறது வந்து கண்டிப்பா ரிஸ்க் தான். இப்ப அங்க ஏதோ ஒன்று வராம போயிடுச்சுன்னா நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயம் இல்ல அது. அதனால வந்துட்டு எனக்கு இப்பவே உங்களால வீடு கட்டுறதுக்கான அங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், பேசிக் ஃபெசிலிட்டிஸ். அது இருந்தால் தான் நீங்க வாங்கணும். அது என்னோட இது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பிளாட்டுக்கான ஆக்சஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய யூஎஸ்பி என்னன்னா, மக்கள் என்ன மாதிரி கேட்குறாங்களோ, உங்களுடைய கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சிருக்கக்கூடிய பிளான் வந்து இதை தோட்டமாக அமைச்சு கொடுக்கணும், அதுவும் கஸ்டமர்ஸ் கேட்டதுக்காக. ஆமாம் ஆமாம். இதில் வந்து லேண்ட் பெருசாக வாங்கணும், வீடு வந்து சின்னதாக கட்டணும். இதுதான் பிச்சு. இங்கே நீங்கள் வந்து லேண்ட் பெருசாக வாங்குங்க, லேண்ட் வந்து அங்க ரிலேட்டிவ்லி மத்த எல்லா இடத்தோட ரேட்டு கம்மி, அதுல வீடு சின்னதா கட்டிக்கோங்க, சுத்தி தோட்டம் போட்டுக்கோங்க. அது இல்லாம ஒரு கம்யூனிட்டி கார்டன் இருக்குது. மொத்தம் வந்து இந்த கிரெயின்ஸ், ஃபுல் கிரெயின்ஸ் அதெல்லாம் இது தவிர மற்றபடி இது செல்ஃப் சஸ்டெய்னிங்கா இருக்கணும் அப்படின்றதான் எய்ம். அது வந்து இங்க வர்றவங்க அவங்க கோஆபரேட் பண்றதை பொறுத்து எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். சூப்பர் சார். ஒரு லேண்டை வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தா வெகுஜன மக்களுக்கு எங்க போய் அப்ரோச் பண்றது, அப்ரோச் பண்ண பர்சன் கரெக்டான பர்சனா, இல்லை அவங்க வந்து காட்டுற டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஃப்ளா வந்து மிஸ் ஆகுது, அந்த லேண்டில் நிறைய ஸ்கேம்ஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் வந்து ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு பிராண்டை உருவாக்கி இல்லை சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க. என்ன மாதிரி சிக்கல்லாம் இருந்தது? பார்ட்னர்ஷிப் இருந்திருக்கலாம், லேண்டை வந்து போடும்போது அந்த இடத்துல சடனாக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கலாம். வேற என்ன மாதிரி சிக்கல்லாம் நீங்க கடந்து வந்தீங்க? இவ்வளோ கஸ்டமர்ஸ் பார்த்துருக்கேன், லேண்ட் ஓனர்ஸ் பார்த்துருக்கேன், இன்வெஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன். இன்னைக்கு இவ்வளோ பேர் கூட அசோசியேட் ஆகி வந்திருப்பேன் இவ்வளோ வருஷத்துல. இதுல யாருமே வந்துட்டு என்னை யாரும் சீட் பண்ணிட்டாங்க, இவங்க என்ன இப்படி சீட் இது பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு இல்லை. இப்போ நான் ஃபீல் பண்ணல அந்த மாதிரி. அடுத்தது வந்து இந்த ஸ்கேம் பத்திலாம் நீங்க சொன்னீங்க. இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த ஸ்கேம் அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ ஏறக்குறைய எல்லாமே பண்ணிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ வந்து ரொம்ப பழைய டாக்குமெண்ட், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங்லாம் வர்றதுக்கு முன்னாடி பண்ண டாக்குமெண்ட்ல சில இடத்துல வந்து ஃப்ராட் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்த பிறகு இந்த டபுள் டாக்குமெண்ட் ஆகுறது அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்கள் லேண்டு புதுசாக நாங்கள் ஒரு டெவலப் பண்ண போறோம்னா நாங்கள் அப்ரூவலுக்கு போகும்போதே வந்து இந்த லேண்ட் யூஸ் என்ன இருக்குது, இதோட லீகல் ஒப்பீனியன் என்ன, இதோட லீகல் பேப்பர்ஸ்லாம் என்கிட்ட கரெக்டா இருக்கா, இதெல்லாம் வந்து அப்ரூவிங் அத்தாரிட்டியே செக் பண்றாங்க. இப்போ அது வந்து நம்ம ஊர்ல இருந்த கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி இப்போ வந்து அவ்வளவா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலி ஓகே அப்படின்ற லெவல்ல இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். நான் இப்போ வந்து நீங்க செக் பண்ணணும்னாக்கா கண்டிப்பா ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்குங்க, லாயர்கிட்ட கொடுத்து லீகல் ஒப்பீனியன் வாங்கணும், கண்டிப்பா பார்க்கணும். அதுல பார்த்தாலே உங்களுக்கு நிறைய லேண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் இப்போ ஆன்லைன்லேயே பண்ணிட்டாங்க. அதனால ஈஸியா வந்து லாயர் வந்து செக் பண்ணிட்டு இது ஜென்யூனிட்டி ஈஸியா செக் பண்ண முடியும். ஈஸி வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே வருது. ஸோ இதுல வந்துட்டு ஜென்ரலி இப்போ வந்து நம்ம அந்த ஸ்கேம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. பிளஸ் வந்து இப்போ அப்ரூவல் இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அதனால வந்துட்டு உங்களுக்கு ரோட் வித் இது எல்லாம் கவர்மெண்ட் வந்து என்னென்ன என்ஷூர் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு இப்போ இருக்கிற வந்து மார்க்கெட் கண்டிஷன் வந்து ஃபார் பெட்டரா இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். சார், நம்மாழ்வார் தோட்டம் 2லயே பார்த்தீங்கன்னா phase 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ
ஸோ அடுத்த கட்டமாக வேறு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பிளான் பண்ணியிருக்கோம்? இப்போ அடுத்தது சிங்கப்பெருமாள் கோயிலில் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஃபார்ம் லேண்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் கொடைக்கானல்ல. ஓகே, பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து அது அவகேடோ ஃபார்ம் அதில் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கு. அவகேடோ வந்து ஃபார்மா நம்ம ஊர்ல ரொம்ப ரேர் பீப்புள் தான். இல்ல, அது கொடைக்கானல்ல காமன் தான். ஆனா பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஆமா, இங்க இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். அங்க கொடைக்கானல் ஆல்ரெடி அது பாப்புலர் தான். இன்னும் டூரிஸ்ட் போன இப்போ வந்து ரெகுலரா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து டூர் போறப்ப கூட வருஷத்துல ஒரு தடவை சாப்பிடுவாங்க. இப்போ ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஸோ அதனால அது அங்க பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து ஃபியூச்சர்ல வந்து இப்போ நம்ம ஊர்ல வந்து டிராவல் அண்ட் டூரிசம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேசன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால வந்து அடுத்தது வந்து இந்த ஹாலிடே ஹோம் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதுல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. ஹாலிடே ஹோம் மாதிரினா இப்போ சென்னையில் கிராமம் அந்த மாதிரி கான்செப்ட்ல பண்ண போறீங்க? இல்ல இப்போ டிபிக்கலா ஹாலிடே டெஸ்டினேஷன் பாத்தீங்கன்னா ஈசிஆர், பாண்டிச்சேரி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். ஓகே, சோ அந்த அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் இருக்கும். அது வந்து இப்போ அது வெக்கேஷன் அப்ப இவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மற்ற நேரத்தில் வந்து ரெண்ட் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணுறோம். ஹோம் ஸ்டே மாதிரி பிளான் பண்ணுறோம். ஓ சூப்பர் சார். ஸோ அப்கமிங்கில் வேறு ஜேர்னலில் வேறு விதமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து கையில் வச்சுருக்கீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி உங்களோட ட்ராவல் பண்ணல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் லேண்டை பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரிய வச்சிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.